வெல்கம் டு த சேனல் NND எக்ஸ்ப்ளோரர். இந்த வீடியோவில் நாங்கள் கோத்தகிரியில் எந்த ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணோங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 நைட் ட்ரிப் தான். நாங்கள் கோயம்புத்தூருக்கு வேறு ஒரு விஷயமா வந்திருந்தோம். ஸோ அங்கேருந்து நியர்பையாக இருந்ததுனால கோத்தகிரியில் ஒரு நைட்டும் கொடநாடில் ஒரு நைட்டும் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ கொடநாடில் வந்து நான் ஆல்ரெடி லாஸ்ட் இயர் வந்து நான் வீடியோ போட்டுருப்பேன். ஸோ அந்த ரெசார்ட்லேயே வந்து நாங்கள் ஸ்டே பண்ணோம். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி கொடநாடில் அண்டு கோத்தகிரியில் நாங்கள் என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படிங்கிறதையும் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதையும் கண்டிப்பாக பாருங்கள். கோத்தகிரியில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டீ எஸ்டேட் நடுவில் ஒரு ரெசார்ட் ஒன்று பார்த்துருந்தோம். ஸோ அங்கே தான் வந்து நாங்கள் 1 நைட் ஸ்டே பண்ணோம். ஸோ அது சம்வேர் அரவுண்ட் 7,500 வந்து சார்ஜ் பண்ணாங்க. இந்த ரெசார்ட் வந்து பார்த்திங்கன்னா கோத்தகிரி டவுனில் இருந்து ஒரு 7 to 8 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருந்துச்சு. ரெசார்ட் வந்து ஒரு டீ எஸ்டேட்டுக்கு நடுவில் இருந்ததுனால அண்ட் 7 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருந்ததுனால எந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டோ இல்லை வந்து சின்ன ஷாப்ஸோ மெடிக்கல் ஷாப்ஸோ அந்த மாதிரி எதுவுமே நியர்பையாக இருக்காது. ஸோ நீங்கள் போகணுன்னா நீங்கள் 7 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி தான் போகணும். அதுவும் நீங்கள் ஓன் கார் வச்சுருந்தா தான் போக முடியும். அப்படி இல்லைனா நீங்கள் ஆட்டோ அவங்கக்கிட்ட பேசி புக் பண்ணிவிட்டு போக வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுவே வந்து ஐ திங்க் 300 350 வந்து சார்ஜ் பண்ணுவாங்கங்கிற மாதிரி சொன்னாங்க. ரெசார்ட்டோட லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதே மாதிரி நாங்கள் போன டைமும் வந்து கிளைமேட் வெதரும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுதான் வந்து ரெசார்ட்டோட என்ட்ரன்ஸு. ஸோ நாங்கள் ஸ்டே பண்ண ரெசார்ட்டோட பேர் வந்து க்ரீன் நெஸ்ட் ரெசார்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே போன உடனே ஒரு காமன் ஹால் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நிறையா வந்து சோஃபாஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதில் ஹால்லேருந்து நிறைய கனெக்டிங் ரூம்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒன் ஆஃப் த ரூம்ஸில் தான் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணோம். பால்கனி இருக்குது எங்கள் ரூமில். பால்கனியிலேருந்து வியூவும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூமு. ஸோ இங்கே வெதருக்காக இவங்க வந்து ஹீட்டரும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க, ரூம் ஹீட்ரு. ஸோ நாங்கள் கிட்ஸ் கூட்டிகிட்டு போனதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அது எங்களுக்கு.
இந்த இடத்துல தான் வந்து நைட்டு வந்து கேம்ப் ஃபயர் நடந்தது. இது வந்து ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி ஒரு இடம் இருந்தது. ஸோ அங்கே தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பாயிண்ட் பண்ணுற இடம் தான் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூமோட பால்கனி. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா தான் இந்த வியூ தெரியும். ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த வியூ பாயிண்ட்டு. இந்த ரெசார்ட் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் ரிலாக்ஸிங்காகவும் இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ இது ஈவினிங் டைம் போல் வந்து ஃபுல்லாக வந்து பனி வந்து மூடிருச்சு என்டையர் வியூவை. ஸோ நாங்கள் எங்கேயுமே வந்து வெளியில் வேறு எங்கேயும் சுற்றி பார்க்கல. ஸோ இந்த ரெசார்ட்லேயே வந்து கம்ப்ளீட்டாக ஒன் டே நாங்கள் ஸ்டே பண்ணிட்டோம். லொக்கேஷன் வைஸுக்கும் வந்து இது ஒர்த்தாகவே இருந்துச்சு. ஃபுட்டும் வந்து இங்கே ப்ரைஸும் சரி குவாலிட்டியும் சரி இங்கே டீசெண்டாகவே இருந்துச்சு. ஸோ டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பக்கத்தில் எந்த ஒரு கடையுமே இருக்காது. நீங்கள் வந்து 7 கிலோமீட்டர்ஸ் போகிற மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் தான் டிஸ்அட்வான்டேஜ். ப்ரைஸ் வைஸும் பார்த்தீங்கன்னா ஓகேவாக தான் இருந்துச்சு. பட் நான் வந்து 2500 மட்டும் தான் பே பண்ணேன். ஸோ 5000க்கு எனக்கு டிஸ்கவுண்ட் இருந்தது. நீங்கள் யாராச்சும் ஆல்ரெடி இந்த ரெசார்ட்டுக்கு போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இண்டோர் ப்ளே ஏரியாவும் இவங்ககிட்ட இருந்தது.